முரளிதரன் சார், நாம் தமிழ் கட்சியின் தரப்புல நம்ம இந்த தேர்தல் முடிவு குறித்து கேட்டோம் அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க என்னுடைய வாக்கு விழுக்காடு அதிகரிச்சிருக்கு, இது எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் அவங்க தரப்புல இருந்து வரும். இதை நம்ம எப்படி பார்க்கலாம்? வாக்கு விழுக்காடு அதிகரித்திருக்கு, இது சீமான் அவருடைய கட்சி சரியான பாதையில கொண்டு போயிட்டு இருக்காரு அப்படின்னு பார்க்கலாமா? பிரகாஷ் சார் சொன்ன மாதிரி போட்டியாளர்கள் யாருமே இல்லை, பாஜகவின் முகமாக தான் சீமான் அறியப்பட்டார், பாஜகவின் வாக்குகள் எல்லாம் சேர்ந்துதான் இந்த இந்த எண்ணிக்கையிலான வாக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுறாரு. அது அந்த ஆங்கிள் பார்க்கலாமா? அதை இந்த ஆங்கிள் வேணாலும் பார்த்துக்கலாம். ஆனா இது நாம் தமிழர் எப்பவும் வாங்குற ஒரு வாக்கு வங்கி தான். இது ஒன்றும் பெருசா ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. ரெண்டாவது, தமிழ்நாட்டில் தற்போது என்ன பாரும் தேனாருமா ஓடிக்கொண்டிருக்கிறது. நேற்று கூட பார்த்தோம், முதல்வர் இருட்டு கடையில அல்வா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. தமிழ்நாடு முழுக்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சட்டம் ஒழுங்கு என்பது இருக்கிறதா இல்லையா என்றே தெரியவில்லை. இதை பற்றி எந்த கவலையுமே இல்லாத நீரோமணன் பிடில் வாசித்துக் கொண்டிருக்கிறார். என்ன நல்லா இருக்கு இந்த ஸ்டேட்ல சொல்லுங்களேன் சார். மக்களே வெறுத்து போய் பாதி பேரு இது எல்லாத்துக்குமே தெரியும் எதுக்கு புறக்கணிச்சாங்க. அதிமுக புறக்கணிச்சதுதான் பெரிய விஷயம். எதுக்கு புறக்கணிச்சாங்க? எப்படியும் பணத்தை கொண்டாந்து கொட்டுவாங்க. ஏற்கனவே நம்ம பல எலெக்ஷன்ல பார்த்தோம், திமுகவை ஜெயிக்க முடியாது, எதுக்கு நம்ம துட்டை வேஸ்ட் பண்ணுவோம். இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுனால 2026 ஏதாவது மாறப்போகுதா? ஒண்ணும் கிடையாது. எப்படி இந்த ஆட்சி இன்னும் ஒரு வருஷம் ஓட போகுது, அதுக்கப்புறம் தான் எலெக்ஷன் வருது. அது வரைக்கும் எதுக்கு பணத்தை விரைவு செய்யணும்? அவங்க சாமர்த்தியமா முடிவு பண்றாங்க. ஓட்டு போட்டவங்க எல்லாம் சரி, எப்பயும் வர்ற மாதிரி ஒரு வசூல் வேட்டை, எல்லாரும் காசு வருது வாங்க வாங்கிக்கிட்டு போய் குத்திட்டு வருவாங்கிறாங்க. எல்லாம் ஒரு மனதா உண்மையிலே மனசாட்சிக்கு ஏற்ப ஓட்டு போட்டிருப்பாங்க கிடையாது. இதான் ஒரு விஷயமாவே பார்க்க முடியாது. இதோட நீங்க டெல்லியை கம்பேர் பண்ணீங்க. இப்ப மோடிஜி என்ன இந்தியா முழுக்க செங்கோல் ஆட்சியா கொடுத்துக்கிட்டு இருக்காரு? கிடையாது. அப்படி இருந்தும் டெல்லியை ஜெயித்து விட்டார்கள். அதுவும் கொண்டாடப்பட வேண்டிய விஷயமா? பாஜக பொறுத்த வரைக்கும் ஆமாம், மற்றவர்கள் இந்தியாவில் இருப்பவர்கள் கொண்டாடவில்லை. அதே மாதிரிதான் திமுகவும். திமுக என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அழிவு பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு என்றது சுத்தமாக சீரழிந்து விட்டது. அதை பற்றி விவாதிக்கும் ஊடகங்களும் வாய் திறப்பதில்லை. அப்படி ஏதாவது ஒருத்தர் வாய் திறந்தால் அவர்கள் மேல் குண்டாஸ் போடப்படும். இல்ல ஒரு 17 வழக்கு போட்டு அவர்களை முடக்குவீர்கள். அது மட்டுமா, தப்பித்தவறி ஏதாவது இதனால் சொம்பாக இருந்த திமுக சொம்பாக இருந்த ஊடகவாதிகள் பேசிவிட்டால் அவர்கள் செல்போனை முடக்குவீர்கள். இது கூட பேசி பண்ணியிருக்கு. எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு, யார்கிட்ட பேசுவா? மக்கள் எல்லாமே, மக்கள் மட்டும் இல்ல, அனைத்து எதிர்கட்சிகள் அனைவருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க 2026. 2026 தான் உண்மையான டெஸ்டே தவிர இது ட்ரையல் கூட கிடையாது. இது ஏதோ புகுச்சப்ப ஏதோ ஒரு எலெக்ஷன் தேர்தல் நடக்குது, இதனால பெருசா ஒன்றும் தமிழ்நாட்டுல மாற்றம் வரப்போல அப்படின்னு சொல்லி பாதி பேர் புறக்கணித்திருப்பார்களே தவிர உண்மையா ஒரு வெறியுடன் சென்று இவர்களை ஜெயிக்க வைக்க வேண்டும், இல்லை சீமானை ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று அவர்கள் கட்சியை சேர்ந்தவர்களே போட்டு போட்டிருக்க மாட்டாங்க. அப்படித்தான் நான் இதை பார்த்திருக்கேன். இப்ப நீங்க சொன்ன மாதிரி பார்த்தா கூட இடைத்தேர்தல் பொறுத்த வரைக்கும் 2023ஆம் ஆண்டு வாங்கிய வாக்கை விட இந்த முறை திமுக அதிகம் வாங்கியிருக்காங்க இல்லையா? ஆட்சியாளர்கள் மீது மக்களுக்கு அதிருப்தி இருக்கு அப்படின்னா அந்த வாக்கு விழுக்காட்டுல எதிரொலிச்சிருக்கணும் இல்ல? கடந்த முறை விட இந்த முறை அதிகமான ஓட்டு வந்திருக்கு. இடைத்தேர்தலுக்கும் பொது தேர்தலுக்கும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. எல்லா இடைத்தேர்தல் எடுத்துக்க, நம்ம டிடிவி தினகரன் வாங்காத ஓட்டு அவர்கள்லாம் வாங்க போறார்கள், அவர் வீசாத காசை மற்றவர்கள் வீச போகிறார்கள். என்னத்தை வச்சு பேசுறோம்? நம்ம ஒரு இடைத்தேர்தலை பத்தி பொருட்டாவே மதிக்க முடியாது. ஏன்னா திமுகவின் ஆதரவாளர்கள் சந்தோஷப்பட்டுக் கொள்ளலாம், ஜெயித்து விட்டோம் ஜெயித்து விட்டோம். உண்மையான ஜெயிப்பு என்பது 26 அவர்கள் ஜெயிக்க வேண்டும். அது இன்னைக்கு தப்பித்தோம். ஏனென்றால் கள நிலவரத்தை பாருங்களேன். மாதவ அர்ஜுன் யாரை ஒரு பெரிய எதிரியாக நினைத்துக் கொண்டிருந்தார்களோ அவர் திமுகவை விட்டு வெளியே சென்று விஜயுடன் ஜாயின் செய்து விட்டார். என்ன, இப்போ ஒரு சின்ன அரித்மெட்டிக் தான் சார், வேற ஒண்ணுமே வேணும். எடப்பாடியாரும் விஜயும் ஒன்று சேர்ந்தால் யாராவது பக்கத்தில் நிக்க முடியுமா? எல்லாரும் டெபாசிட் இழப்பார்கள். இன்னைக்கு இப்படி யாரு நாம் தமிழர் கட்சி டெபாசிட் இழந்த மாதிரி அனைவரும் டெபாசிட் இழப்பார்கள். இதுதான் நிதர்சனம். ஏனென்று கேட்டால் விஜயும் ஒரு கால்குலேஷனோட தான் வருகிறார், ஆதவ அர்ஜுனும் ஒரு கால்குலேஷனோட தான் வருகிறார். 2026 எடப்பாடி சிஎம், விஜய் செகண்ட் ஃபில், அவருக்கு பக்கத்தில் துணையாக நிற்பார், அரசியல் சூட்சமங்களை கற்றுக்கொள்வார். 2031 விஜய் கட்சி 2 கட்சியையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு சென்று விட்டுவார். அதிமுக அவர் கையில், அவர் முதல்வர் வேட்பாளராக நிற்பார், முதல்வராகவும் வாய்ப்பு இருக்கிறது. இதுதான் கள நிலவரம். இது புரிந்து கொள்ளாமல் ஏதோ ஒரு இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெற்றது திருமணம் தட்டி எல்லாரும் பெருமையா பேசிக் கொள்வது என்பது தங்களை ஏமாற்றிக் கொள்வதாகும். அவ்வளவுதான். வழக்கமா ஆளுங்கட்சி தான் இடைத்தேர்தல் வெற்றி பெறும் அப்படிங்கிற அடிப்படையிலான வெற்றியா தான் திமுக வெற்றியை பார்க்கணும். மற்றபடி மக்களுடைய ஆதரவு திமுக இருக்கு இல்ல அப்படிங்கிற முடிவு பண்ண முடியாதுன்றீங்க.
கண்டிப்பாக, கண்டிப்பாக. ஏன் சார் ஊர் ஃபுல்லா மக்கள் கதறிக் கொண்டிருக்கு. கடந்த 4 நாள்ல பாருங்க எத்தனை பாலியல் துன்புறுத்தல். அதுவும் சிறுமியர் மக்களுக்கு அது மட்டுமா 2ஆம் முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒரு பெண் காவலாளியை அடித்திருக்கிறார்கள். சட்டம் ஒழுங்கு எங்க இருக்கு சார்? முதல்வருக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. அவர் ஏதோ ஒரு போக்கில் போய் கொண்டிருக்காரு. அவரை சுத்தி இருப்பவர்கள் அவர்கள் தமிழ்நாட்டில் தேராரும் பாலாரும் ஓடிக்கொண்டிருக்கிறது. பாருங்கள், அதுவும் டிஐபிஆர் அதெல்லாம் ஒரு வெட்கக்கேடு சார். டிஐபிஆர் செய்தி நிறுவனம் முதல்வர் அல்வா சாப்பிட்டார் என்று போட்டிருக்கிறார்கள். இது தேவையா? இதுதான் போடணுமா? இதுதான் நியூஸா தமிழ்நாட்டில்? உங்கள் தமிழ்நாட்டில் இருக்கும் குறைகளை எடுத்து சொல்வது ஊடகத்தின் கடமை, செய்தியாளரின் கடமை. அதை எடுத்து சொன்னால்தான் 4வது தூண் அதை எடுத்து சொல்ல வேண்டும். அதனுடைய கடமை. ஏனென்றால் ஆட்சியாளர்களும் அதிகாரத்தில் இருக்கும் அதிகாரிகளும் ஒன்று சேர்ந்து அரசுக்கு எதிராக செயல்படுவார்கள். அப்பொழுது அதை கண்டிக்க வேண்டிய பொறுப்பு ஊடகவாளர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் உண்டு. அவர்கள் இதை எடுத்து சொல்லி இருந்தால் முதல்வரிடம் போய் சேர்ந்திருக்கும். முதல்வருக்கு ஒன்றுமே தெரியாமல் இருப்பதற்கு முதன்மை காரணம் ஊடகங்கள் தமிழ்நாட்டில் வாயடைத்து இருப்பது. இது பெருமைக்குரிய விஷயம் அல்ல. ஒரு பெரிய பிரச்சனையாக ஒரு அவலமாக தமிழ்நாட்டில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசுவோம்.